இந்தியன் 2 சேனாபதியோட சின்ன வயசு கதையா? காஜல் தான் இந்தியன் தாத்தாவோட அம்மாவா? என்னன்னே சொல்றீங்க? த்ரிஷா தக் லைஃப்ல ஆட போற நாகினி டான்ஸ், சிம்புவுக்கு ஹீரோயின் ஆக போற ஸ்ரீதேவி மக, பிரபாஸ்காக ரோபோவா மாறின கீர்த்தி சுரேஷ், இந்த வருஷம் தமிழ் சினிமாவோட 100 கோடி படமா மாறின அரண்மனை, நயன்தாரா நடிக்க போற குட் பேட் அக்லி, தனி ஒருவன் ராஜா அஜித் கூட பண்ண போற படம், சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக போற புஜுக்குன்னு இருக்க எல்லா சினிமா அப்டேட்டையும் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். வாங்க பாப்போம். மோகன் ராஜா அஜித்துக்கு ஒரு கதை சொன்னதாவும், அந்த படத்தை குட் பேட் அக்லிக்கு அடுத்து பண்ண போறதாவும் சொல்றாங்க. தனி ஒருவன் 2 முடிச்சிட்டு வர்ற ராஜா கூட படம் பண்ண அப்புறம் கங்குவா பண்ணிட்டு வர்ற சிறுத்தை சிவா கூட படம் பண்ண பேச்சு போகுது. அஜித் நடிக்கிற குட் பேட் அக்லி படத்தை நெட்ஃபிளிக்ஸ் 95 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த படத்துல நடிக்க நயன்தாரா கமிட் ஆகியிருக்கதாவும் நியூஸ் வருது. ஹீரோயின் ரோலான்னு தெரியல, பட் முக்கியமான ரோல்னு பேசப்படுது. கேஜிஎஃப் யாஷ் நடிக்கிற டாக்ஸிக் படத்துல நயன்தாரா யாஷ்க்கு அக்கா கேரக்டர்ல நடிக்கவும் கமிட் ஆயிருக்காங்க. தன்னோட பீக் ஸ்டார்டம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க த்ரிஷா மணிரத்னமோட தக் லைஃப்ல நடிச்சிட்டு இருக்காங்க. தக் லைஃப்காக பாம்பு மாதிரி டான்ஸ் ஆடி பயிற்சி பண்றேன்னு டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூட இருக்க மாதிரி அவங்க போட்ட போட்டோ சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. குட் பேட் அக்லிக்கு நயன்தாரா வாங்குற சம்பளம் தக் லைஃப்ல த்ரிஷாக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தை விட கம்மி. தக் லைஃப் டீம் ரீசெண்டா STR வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு அடுத்து சிம்பு தேசிங்க பெரியசாமி கூட பண்ண போற STR 48 படத்துல ஹீரோயினா நடிக்கிறதுக்கு ஸ்ரீதேவி பொண்ணு ஜான்வி கபூரையும் பாலிவுட் சென்சேஷனா இருக்க கியாரா அத்வானியையும் நடிக்க வைக்க போறதா சொல்றாங்க. கியாரா தெலுங்கு படங்கள்ல நடிச்சிருந்தாலும் கியாராக்கும் ஜான்விக்கும் இதான் முதல் தமிழ் படம். தமிழ் சினிமால இந்த வருஷம் அயலான், கேப்டன் மில்லர், மஞ்சுமல் பாய்ஸ்னு 3 50 கோடி படம் வந்தாலும் ஒரு 100 கோடி படம் கூட வரலையென்ற கவலை எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த குறைய சுந்தர்சியோட அரண்மனை தீர்த்து வச்சு இந்த வருஷத்தோட முதல் 100 கோடி படமா மாறி இருக்கு. தமிழ் சினிமாவை காப்பாத்த வந்த கவின் என்னானார்னு கேட்காதீங்க. பப்ளிசிட்டி பண்ணி ப்ரோமோட் பண்ணாலும் ஸ்டார் 20 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருந்தாலே ஆச்சரியம். அனிருத் NTRோட தேவாரா படத்துக்கு போட்ட ஃபியர் சாங்கும் இந்தியன் 2க்கு போட்ட பாரா சாங்கும் சோஷியல் மீடியாவை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. ஃபியர் சாங் கொஞ்சம் பேடாஸ் மாதிரி இருந்தாலும் ஃபயரா இருக்கு. கம்பேக் இந்தியன் பாட்டை கேட்டுட்டு என்ன இருந்தாலும் AR ரஹ்மானை மேட்ச் பண்ண முடியாது, அணிய பொழந்துடலாம்னு காத்துட்டு இருந்தவங்கள அணி அவர் ஜோனை விட்டு வெளியே வந்து AR ரஹ்மான் ஜோன்ல போய் ஒரு மிரட்டலான சாங் கொடுத்திருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமால லிரிக்ஸ் புரியுற மாதிரி நல்லா இருக்கு. பா விஜய்க்கு நன்றி. இந்தியன் 1லயே பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, பட் இந்த பார்ட்லயும் பீரியாடிக் போர்ஷன் வருதேன்னு நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் தாத்தா சேனாபதி ஏன் இவ்வளவு பேட்ரியாட்டிக்கா மாறினாருன்ற அவரோட சின்ன வயசு பேக் ஸ்டோரி கதையை இந்த படத்துல காட்டுவாங்க. காஜல் அகர்வால் அம்மா கேரக்டர் பிளே பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. தாத்தாவோட அப்பாவா இன்னொரு கமலை காட்டுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அயன்மேனுக்கு ஜார்விஸ் மாதிரி கல்கி படத்துல பிரபாஸ் கூட ஒரு ரோபோ கேரக்டர் வரப்போது. அதுக்கு பேரு புஜ்ஜி. புஜ்ஜி வெஹிக்கிளை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஈவென்ட் கூட ரீசெண்டா நடந்துச்சு. மகாநதி டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. சோ இந்த புஜ்ஜி ரோபோட்க்கு கீர்த்தி வாய்ஸ் கொடுத்திருக்காங்க போல. இன்னும் கீர்த்தின்னு ரிவீல் பண்ணல, பட் வாய்ஸ கேட்டா அவங்களோட மாதிரி தான் இருக்கு. முத படத்திலேயே 100 கோடி கொடுத்த டான் டைரக்டர் பண்ண போற அடுத்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு பேரா ராஷ்மிகா நடிக்க போறாங்க. ஏற்கனவே தனுஷ் நடிச்சிட்டு இருக்க குபேராலையும் இவங்க தான் ஹீரோயின். புஷ்பா 2 படத்தோட செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த பாட்டு மே 29 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா 1க்கு சாமி சாமி பாட்டும் ஸ்டெப்பும் பயங்கரமான ரீச் கொடுத்துச்சு. அது இந்த பாட்டுக்கும் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்த சாகர தாட்சே எல்லோல நடிச்சு ஃபேமஸ் ஆன ருக்மிணி வசந்த் நடிக்கிற முதல் தமிழ் படம் ஏஸ். விஜய் சேதுபதியும் ருக்மிணியும் கலர் காஸ்டியூம் போட்டுட்டு இருக்க ஏஸ் படத்தோட ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. சாரி, மாடர்ன் ட்ரெஸ்னு எல்லா ஸ்டில்லையும் கியூட்டா இருக்க ருக்மிணி தெலுங்கு ஆடியன்ஸ் கிரஷ் ஆன மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் மனசையும் கொள்ளையடிக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வெற்றிமாறன் கதையில சசிகுமார் சூரி வெறித்தனமா நடிக்கிற கர்டன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஈவென்ட்ல சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்தை துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லா நியூஸும் சொல்லிட்டேன். இதோட அக்காவோட ட்ரைசெப்ஸை பாருங்கடான்னு சமந்தா ரிலீஸ் பண்ண போட்டோவும் ஒரு பக்கம் வைரல் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.